தமிழ்நாட்டில் பெரியாரின் உண்மையான பேரன் யார் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பெரியாருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று இளைய பெரியார், பெரியாரின் பேரன் என்று சொல்றாங்க. ஆனா பெரியாரை எந்த இடத்திலும் முன்னிறுத்துவது கிடையாது. பெரியார் சொன்ன கொள்கை வழியில் பயணிப்பது கிடையாது. சமூக நீதிக்காக போராடியவர் தந்தை பெரியார், சமத்துவத்திற்காக போராடியவர் தந்தை பெரியார், பெண்ணுரிமைக்காக போராடியவர் தந்தை பெரியார். ஆனா இந்த மூன்றும் ஆளும் திமுகவில் இருக்கிறது என்றால் கிடையாது, கேள்விக்குறிதான். ஆனா அவர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்துக் கொண்டு பெரியார் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அவர்கள் பேசுவது என்பது நகைப்பாக இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் அடையாளம். தந்தை பெரியார் அவர்களை எல்லோரும் கொண்டாட வேண்டும், எல்லோரும் போற்ற வேண்டும். தந்தை பெரியார் வழியில் எல்லோரும் பயணிக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் யாருக்கும் பத்திரம் எழுதிலாம் கொடுக்கல. இவர்களுக்கு தான் எம்ஜிஆர் சொந்தம், இவர்களுக்கு தான் அண்ணா சொந்தம், இவர்களுக்கு தான் பெரியார் சொந்தம்லாம் கிடையாது. அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பெரியார் அவர்களும் தமிழ்நாட்டின் சொத்துக்கள். அந்த தமிழ்நாட்டு சொத்துக்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வரலாற்று சிறப்பை அண்ணன் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்கள் கொள்கை கூட்டம், கொள்கை வழிவந்த கூட்டம், சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, மாநில உரிமைக்காக, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற பெரியாரின் பேரப்பிள்ளைகள் தான் நாங்கள். பெரியாரின் பேரப்பிள்ளைகள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்வது இந்த நினைவிடத்திலிருந்து நாங்கள் பெருமையா சொல்றோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது, பிளவுவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் தந்தை பெரியார் வழி நின்று மூர்க்கமாக நாங்கள் எதிர்ப்போம். பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளருவதை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளாது. என்றும் பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரியாகத்தான் இருக்கும். ஒரு மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் விஜய் அவர்களுடைய நோக்கம். அந்த மதசார்பற்ற ஒரு சமூக நீதி அரசியலை 2026 மக்களின் துணையோடு, பெரியாரின் கொள்கையோடு 26 அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வார். யார் சொல்லிருக்கா? அதாவது இப்ப மிட் நைட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி அவங்க மனைவி மிட் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி, அம்மா இந்த மாதிரி நான் கட்சியை பிஜேபியில் இணைக்கலான் இருக்கேன் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிம்போம். அந்த அம்மா அதே மாதிரி ஊன்னு சொன்னாங்களா, அடுத்த நாள் காலையில போயிட்டு சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபி கட்சியோடு இணைத்த ஒரு நபர் தான் சரத்குமார் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மிட் நைட்ல கட்சியை கலைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள், ஐயா வீரமணி அவர்கள் கிடையாது. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை, எந்த கோட்பாட்டை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தார்களோ, போராடியர்களோ, அந்த கோட்பாட்டின் வழியில் நாங்கள் போராடுவோம், செயல்படுவோம். எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெரியாரின் பேரன்களாக பெரியாருடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களை முன்னிறுத்திய போதே பல லட்சம் இளைஞர்கள் மத்தியில் தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு.